தனம் தரும், அப்புறம் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. தனம் தரும். அறிவே இல்லாதவனுக்கு பணம் வந்துச்சுன்னா அது அணுகுண்டை விட ஆபத்து. அதனால அடுத்த வார்த்தை சொல்லிட்டார், கல்வி தரும். நல்ல அறிவு, கல்வி தரும். அப்புறம் ஒரு நாளும் தளர்வரியா மனம், எதையும் தாங்குற மனசு மனுஷனுக்கு வேணும். விடிஞ்சா ராமருக்கு பட்டாபிஷேகம், இரவிலே மாற்றாந்தாய் கூப்பிட்டார். சொத்தெல்லாம் தம்பி தான் வீட்டை விட்டு காட்டுக்கு போடாட்டினார். இப்போ ஒரு பையனை கூப்பிட்டேன், ஏப்பா தம்பி சொத்தெல்லாம் தம்பி தானா, நீ வீட்டை விட்டு காட்டுக்கு போட்டினா எந்த பையன் காட்டுக்கு போவான்? நேரா கோர்ட்டுக்கு தான் போவான். பாட்டன் படி சொத்து தகப்பன் ஒரு பிள்ளைக்கெல்லாம் தர உரிமை இல்லை, கேஸ் போடுன்பான். ராமர் சொன்னாரா, என் தம்பி பெற்ற செல்வம் யான் பெற்றதன்றோனார், பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோன்னு காட்டுக்கு போனான்ல. ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். இந்த தேஜஸ் வாங்கல, சில பேரை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும், சில பேரை பார்த்தா இதையெல்லாம் ஏண்டா பார்த்தோம்னு தோணும். அது ஒரு தேஜஸ், தெய்வ வடிவம் தரும். அப்புறம் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், சூதுவாதி இல்லாத நண்பர்கள் வேணும். வாழ்க்கையில உறவை விட நட்பு ரொம்ப உயர்ந்தது. உறவு கூட யோசிச்சு வரும், இங்க போனா இவங்க கூட பழகினா நம்மளுக்கு எதனா நல்லது நடக்குமான்னு. ஆனா நட்பு அப்படி கிடையாது. என்ன, அதனால்தான் வள்ளுவர் எதற்குமே இல்லாத சிறப்பை நட்புக்கு மட்டும் தந்தார். மத்த எல்லாத்தையும் 10 குறள்ல தான் எழுதினார். நட்புக்கு மட்டும் 10 குறள் எழுதி பார்த்தார், முடியல. இன்னொரு 10 எழுதினார், முடியல. இன்னொரு 10 எழுதினார், முடியல. கடைசியில 5 அதிகாரம் வச்சார், 50 குறள் எழுதினார். நட்பு, நட்பாராய்தல், பழமை, தீ நட்பு, கூடாத நட்பு, 50 குறளில் நட்பின் பெருமையை எழுதினார் வள்ளுவர். அவருக்கு எதுக்குமே இவ்வளவு பெரிய இடம் தேவைப்பட்டதே இல்லை, நட்புக்கு மட்டும் தேவைப்பட்டுச்சு. அதனால்தான் அவர் சொன்னார், நல்ல நண்பர் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நாம வளர்றோம்னா கூட இருக்கிற நண்பன் சந்தோஷப்படுவான், பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு என் கூட படிச்சோருப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சார் சொன்னாரு,